அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்தின் ஒரு விஷயம் கூட நான் உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல இந்த கனமான ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டர் குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திற்கு என் நன்றி, என் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதே போல அருமையான ஊழியர் அம்மாவும் அவர்களுக்கும் என் நன்றி, என் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். நேற்று இரவிலே ஆண்டவர் உங்க கையில் கொடுத்திருக்கிற 4 விதமான சாவியின் திறவுகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். என்னெல்லாம் திறவுகள் காண சொல்ல முடியுமா? ஆமென். நம்பர் 1, ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற திறவுகோல். 2வது, விசுவாசம் என்கிறதான திறவுகோல். ஜெபம் என்கிற திறவுகோல். துதி என்கிற திறவுகோல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். அவை திறக்காத வாசல்கள் உங்களுக்காய் கர்த்தர் திறக்க பண்ணுவார். அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களுக்காய் ஆண்டவர் திறப்பார். தர்மியான விசேஷமான கூடுகையிலே காரணமான தர்மியான அன்பு குடும்பத்திற்கும் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று பகல் சற்று நேரம் தியானம் செய்வதற்காக யாத்திரை ஆகமம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமே? யாத்திரை ஆகமம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 5 அல்லது 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமாக. பெத்லகேம் சீத்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமானது. அதன் உள்ளும் புறமும் பசுமன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொருத்தனை உண்டாக்கி தைத்து சீத்தி மரத்தினாலே தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி என்பதாக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த பகல் வேளையிலே சில ஆவிக்குரிய சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்காக நம்முடைய உள்ளத்தை திறந்து, நம்முடைய இதயத்தின் கதவுகளை திறந்து, நம்முடைய மாமிச கண்களை மூடி இதய கண்களை திறந்து இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்கள் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகலிலும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு அவை நெருக்கடியான சூழ்நிலையிலே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ கர்த்தருடைய கரம் இன்றைக்கு தொடுவீராக. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் எவ்விதத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவை கர்த்தாவே 2025ஆம் ஆண்டு கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இதுவரை நிறைவேறாமல் இருக்குமானால் அவை இந்த டிசம்பர் மாதம் இந்த 13ஆம் தேதியில இந்த வாக்கு தத்தத்தின் கதவுகளை உடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் திறப்பீராக. ஆண்டவரே, எந்த கதவுகள் அடைக்கப்பட்டதோ, எந்த வாசல் மூடப்பட்டதோ, எந்த மனிதன் அடைத்தானோ, எந்த சாத்தான் அடைத்தானோ, அடைக்கப்பட்ட கதவுகள் இன்று செபிக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் திறக்க வேண்டும் என்று செபிக்கிற ஊழியத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாவதாக, ஜெபமாவி உண்டாவதாக, விசுவாசத்தின் கதவுகள் திறப்பதற்காக நன்றி. இந்த பகல் வேளையில எல்லா வசதிகள், எல்லா சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பொருத்தனை கூட்டங்கள்
ஆண்டவர் கிரியை நடப்பிக்க வேண்டுமே. இப்படி கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்கள் உயர்த்திடுவோம். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாய் சொல்லலாம். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. நல்ல ஆவி சிந்தனையோடு நாம் இருப்போம். ஜெப சிந்தனையோடு யாரும் கண்களை மூடி ஜெபிக்க வேண்டாம். நாங்கள் ஜெபித்து தியானித்து கடந்து வந்திருக்கிறேன். ஆகவே உடைய கண்களும் திறந்திருப்பதாக, செவிகளும் திறந்திருப்பதாக, இருதயம் திறந்திருப்பதாக. ஆமை ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெப ஆமை சிந்தையில் கண்களை மூடியல்ல, அவை உள்ளத்தின் ஆழத்திலே வாஞ்சையோடு இருப்பிலானால் நீங்கள் யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாய் பேச போகிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் யார்? கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த மகிமையான ஆலயத்திலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் ஆதாரமாய் இன்றைக்கு பேச போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவதாக. பைபிள் சொல்கிறது, அவன் பெத்லகேம் என்கிற ஒரு மனிதன் சீத்தி மரத்தினால் அவன் பெட்டியை உண்டு பண்ணினான். அதன் நீளம் 2.5 முழமும், அதன் அகலம் 1.5 முழமும், அதன் உயரம் 1.5 முழமானது. அதை உள்ளும் புறமும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனை உண்டாக்கினான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் இங்கே ஒரு பெட்டியை அவன் உண்டு பண்ணினான். அந்த பெட்டியை அவன் பொன் தகட்டால் அவன் மூடுகிறான் என்பதை இங்கே நாம் வாசித்திருக்கின்றோம். யார் அந்த பெட்டியை உண்டு பண்ணினான்? பெத்லகேம் என்கிற ஒரு தேவ மனிதன். ஸ்தோத்திரம். இதை வாசிக்கின்ற பொழுது 430 ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசே என்கிற மனிதனை ஆண்டவர் எழுப்பி அவன் எகிப்து தேசத்திலே அவனை அனுப்பி ஆண்டவர் 10 வித வாதைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவனத்தை செய்திகளினாலும் அவை ஓங்கிய முயற்சினாலும் வல்லமிழ கரத்தினாலும் கர்த்தர் அவர்களை விடுவித்து எகிப்தை விட்டு கர்த்தர் அவரை கானானுக்கு நேராய் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆக வனாந்திரத்திலே கானானுக்கு நேராய் வனாந்திரத்தின் வழியாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தி கொண்டு வரும்போது செங்கடல்கள் அவருக்கு குறுக்காய் நின்றது. செங்கடலையும் ஆண்டவர் பிளக்கின்றார். அவை ராத்திரி அவை அக்கினி ஸ்தம்பம், பகல் மேக ஸ்தம்பத்தினாலே கர்த்தர் அவர்களை ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல். அவர்கள் மேகத்தின் கீழே நடந்தார்கள். அந்த மேகத்தின் கீழே தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருந்தது. அந்த மேகத்தின் கீழே ஜனங்களுக்கு போஷிப்பான ஆகாரம் இருந்தது. அந்த மேகத்தின் கீழே கண்மலை தண்ணீர் இருந்தது. அந்த மேகத்தின் கீழே நியாயப்பிரமாணம் இருந்தது. அந்த மேகத்தின் கீழே கர்த்தருடைய சத்தம் இருந்தது. அந்த மேகத்தின் கீழே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மானவை போல கர்த்தர் வந்த பொழுது ஆமை கர்த்தர் மதுரமாய் மாற்றி கொடுத்த பல சம்பவங்களை இங்கே வாசிக்கின்றோம். ஆமை ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் அவர்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் மோசேயை ஆண்டவர் அழைப்பார். மோசேயை அழைக்கின்ற பொழுது ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசங்கள், நியாய பிரமாணங்களை மோசேயோடு பேசி ஜனங்களுக்கு மோசே மூலமாய் கர்த்தர் அறிவிப்பார். ஒரு நாள் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே, நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ ஜனங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இனி அப்படி அல்ல, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் உங்கள் நடுவே வாசம் பண்ண போகிறேன். அதற்காக ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார்.
எங்கே அழைக்கிறார்? சீனாய் மலையிலே ஆண்டவர் அழைக்கிறார். 40 நாள் இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கர்த்தருடைய அந்த சீனாய் மலையிலே காத்திருக்கின்றார். அந்த காத்திருக்கிற அந்த மோசேக்கு ஆண்டவர் அந்த நான் தங்குகிற இடம் ஒரு ஆசரிப்பு கூடாரம் நீ கட்ட வேண்டும் என்பதற்காக அது மாதிரியை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் மாதிரியை காண்பித்து கொடுத்தார். அதன் இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், எத்தனை தூண்கள், எத்தனை திரைச்சீலைகள், எத்தனை வண்ணமான அவை தரிசு தோள்கள், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை காண்பித்து கொடுத்தார். அதுக்கு பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், அவை மகா பரிசுத்த ஸ்தலம், அதற்கு அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறோம் என்பதை அழகாய் அதனுடைய வடி அமைப்பை மோசேக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த மாதிரிப்படியே அதை செய்வாயாக. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை காண்பித்து கொடுத்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அழகாக வடி அமைத்து நாம் காண்பித்த பிரகாரமே அதை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் மோசேக்கு சீனாய் மலையிலே கர்த்தர் அழகாக மாதிரிப்படியே அந்த அவர் செய்கிறார். ஆசரிப்பு கூடாரம் அவர் செய்கிறார். எதற்காக? கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த அன்றைக்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் வாசம் பண்ணினார். இன்றைக்கு பகல் இருதயமாகிய ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் வாசமாயிருக்கிறார். நம்பிக்கை உள்ளவர்கள் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர் இருதயமாகிய ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெண் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை எதற்காக கட்ட வேண்டும் என்று அது நோக்கம் என்ன? நான் அவர்கள் நடுவே வாசமாயிருக்கணும், அவருடைய இல்லத்திலே வாசமாயிருக்கணும், அவருடைய கூடாரத்திலே வாசமாயிருக்கணும். அதே தேவன் சொல்லுகிறார், அவன் மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அது சொல்லுகிறார், அவரிடத்திலே அவர் வாசமாயிருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? அவன் வானம் கொள்ளாதிருக்கிற தேவன், அவர் உலகத்தில் இருக்கிற பார்க்கிறோம், நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், அவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நம்பிக்கை நன்றி கைகளை தட்டி அவன் அப்பாவை ஒன்று ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. அவன் யாரை கைவிட்டாலோ, யார் விலகி போனாலோ, ஆண்டவர் உன்னைவிட்டு விலகாத ஒருவர் வந்தாலே அவர் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, ஊழியம் என்பது சாதாரண காரணம் அல்ல. ஊழியம் என்பது கடினமான பாதைகள், சவால் நிறைந்த பாதைகள், முட்கள் நிறைந்த பாதைகள். ஆனால் இந்த ஊழியத்தை வெற்றியாய் செய்ய வேண்டுமானால் நாம் அறியாத ஒருவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ போராட்டம் வந்தது, எத்தனையோ தடுமாற்றங்கள் வந்தது, எத்தனையோ சோதனை வந்தது. நிற்க முடியுமா? ஐயோ ஓடி போனா வந்தது. அது எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்குள்ளே வாசமாய் இருந்ததினால இந்த நாளை கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர் உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், இதே நான் உன்னை உள்ளே கையில்
ஸ்தோத்திரம். அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவன் அன்றைக்கு அவன் 30 லட்சம் ஜனங்கள் நடுவில் கர்த்தர் வாசமாய் இருப்பதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் தெரிந்து கொண்டதானால் அவன் 145 கோடி ஜனங்கள் நடுவில் உங்கள் நடுவில் கர்த்தர் வாசமாய் இருப்பதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்கிற மாதிரியை கர்த்தர் காண்பித்தார். அதற்கு அதன் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 3 பகுதிகளாக பிரிக்க வேண்டும் என்று காண்பித்துக் கொடுத்தார். அவன் 3க்கு நிறைய வியாக்கியானம் இருக்கிறது. ஆகவே அது இருக்கட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு அன்புக்குரியவர்களே, இது ஆசரிப்பு கூடாரம் உண்டு பண்ணுவதற்கு முதலாக செய்யப்பட்டதுதான் அவை பெட்டி என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை நிறைய உபகரணம் செய்யப்பட வேண்டும். ஆனால் அதை செய்யும் பொழுது முதலாக செய்யப்பட்டது இந்த பெட்டி என்பதாக. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இது ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருக்குது. இப்படியா இந்த சீட்டி மரத்தினால ஒரு பெட்டியை உண்டு பண்ணுகிறார் இல்லையா? இல்லையா சொல்றது? எப்படி உண்டு பண்ற, எப்படி பேச போற, எப்படி என்ன எடுக்கும்? போக போக இந்த சீட்டி மரம் யார், பெட்டி யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கர்த்தர் பேச போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இங்கே பெத்லெகேம் என்கிற மனிதன் சீட்டி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணுகிறார். நல்ல கவனிக்கணும். இந்த பெத்லெகேம் யார்? இந்த பெத்லெகேம் அது கவனிக்க வேண்டும். அவர் யாத்திரையாகவும் 17ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிப்போமானால் எழுதிக் கொள்ளுங்கள். யாத்திரையாகவும் 17ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் யாத்திரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அமலேக்கியர் என்கிற ஜாதி அவர்களை வழிமறிக்கின்றார்கள். நம்ம அதை படித்தால் உங்களுக்கு புரியும். வழிமறிக்கின்றார்கள். உடனே மோசே யோசுவாவை அழைத்து பராக்கிரமசாலியை தெரிந்து கொண்டு நீ யுத்தம் செய்வாயாக என்று சொல்லுகிறார். மோசே அங்கே சும்மா இருக்கல, ஒரு மலையில் ஏறி 2 கைகளை உயர்த்தி பிடிக்கிறார். ஆமென். ஆமென். 2 கைகளை உயர்த்தி பிடிக்கிறார். 2 கைகளை அவர் உயர்த்தி பிடிக்கிறார். அவருடைய கை உயர்ந்திருக்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திலே ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த பட்டணத்திலே அருமையான டேவிட் பாஸ்டருடைய கை உயர்ந்திருக்குமானால் தேவ சபைக்கு ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஆவிக்குள்ள கரங்களை தட்டி அல்லேலூயா. அவை பைபிளை படித்தால் அநேக யுத்தங்களை பார்க்க முடியும். பட்டயத்தினால் யுத்தம் செய்தார்கள், ஈட்டினால் யுத்தம் செய்தார்கள், அவை பச்சைத்தாள் எலும்பை கொண்டு யுத்தம் செய்திருக்கின்றார். அவை இன்னும் பல யுத்தங்களை பார்க்க முடியும். துதியினால் யுத்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேவ மனுஷன் கை உயர்த்தப்பட்ட போது தேவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்படியானால் இந்த பட்டணத்தில் மாவர தேசத்தில் அருமையான நாளை தேவனின் பாட்டுடைய கை பட்டணம் உயர்ந்திருக்குமானால் சபைக்கு ஜெயம், தேசத்தில் ஜெயம். ஆராதிக்கிற பிள்ளைகளே ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார். ஜெயம் ஜெயம் ஜெயம். தேவ மனிதனுடைய கை உயர்ந்திருக்குமானால் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்புகின்ற ஆமென். அல்லேலூயா. கை உயர்த்தப்பட்ட போது தேவ ஜனங்கள் வெற்றியை பெற்றார்கள். அவர் கை தளர்ந்து அசைந்து விடு. நமக்கு தெரியும், கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா அந்த பிளட் அந்த வாட்டர் கீழே இறங்கும் போது கை தளர்ந்து விடுகிறது. எல்லாருடைய கை அப்படின்னா இல்லையா? இதே போல மோசேயுடைய கை தளர்ந்து விட்டது. இதை பார்த்த ஊரும் ஆரோடு கவனிக்கிறார்கள்.
ஓடி சென்று மோசையுடைய கையை அப்படியே தாங்குறாங்க. அவங்க கையும் தளர்ந்து விடுகிறது. உடனே கற்களை அடுக்குகிறார். 2 கற்களை அடுக்கி கற்களை உட்கார்ந்து ஒரு பக்கம் ஆரோன் மோசையுடைய கையை தாங்குகிறார். இன்னொரு பகுதி ஊர் என்கிற மனிதர் மோசையுடைய கையை தாங்குகிறார்கள். அந்த 2 மனிதர்கள் மோசையுடைய கையை தாங்கினால யுத்தத்திலே தேவ ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த 2 மனிதர்கள் ஒரு மனமாய் செயல்பட்டார்கள். அதான் உண்மை. ஒரு மனமாய் செயல்பட்டார்கள். 2 பேரும் மோசையை ஆரோன் தாங்கட்டும் இல்ல ஊர் தாங்கட்டும் அப்படி நினைச்சிருந்தால் அவை தேவ ஜனங்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த 2 மனிதர்கள் ஒரே மனமாய் நின்றார்கள். யுத்தத்தில் ஜெயம் பெற்றார்கள். இந்த சபை ஒரே மனமாய் இருப்பார்கள். ஒரே இருதய அடிப்பிப்பார்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், சபைக்கு தோல்வி அல்ல, சபைக்கு ஜெயம் கிடைக்கிறார். அல்லேலூயா. நான் பைபிள் எல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தபோது ஒரு மனம் உள்ள சண்டையே இல்லாத ஒரு கூட்டத்தார் பைபிள் இருக்கிறாங்க. பத்திரிகை படிச்ச தெரியும். ஒரே மனமாக இருக்கிறாங்க. அவங்க சண்டையே இல்லை. அவ்வளவு ஐக்கியம். இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருந்தா சொன்னா அத எங்கேயாவது குளறுபடி இருக்கும். ஆனா இன்னொரு கூட்டத்தை பாருங்க, ஒரே ஆண்டவரே நாங்க பாதாளத்தை அனுப்பிவிடக் கூடாது. எங்க அனுப்பும்? பள்ளி கூட்டங்களே என்ன ஜபம், ஒரே மனமான ஜபம். சாத்தானுக்கு என்ன ஒரு மனம். உங்களை சொல்லுங்க, திருமணமான புதுசு என்ன ஒரு மனம், என்ன ஐக்கியம், என்ன சந்தோஷம், என்ன அன்பு, என்ன பாசம். கொஞ்சம் 2-3 பிள்ளைகளை பெற்ற பிற்பாடு அன்னைக்கு அழகா இருந்த இன்னைக்கு அழகு காணலையே, அன்பு குறையும். ஆனா சாத்தான பாருங்க, ஒரே மனமா சொல்றாங்க, ஆண்டவரே பாதாளத்துக்கு அனுப்பாதையும் எங்க அனுப்போம், பண்டிகுள்ள அனுப்போம். என்ன ஒருமா, என்ன ஐக்கியம். சாத்தான அவன் சில ஆட்கள் அவன் தான் இருந்து வச்சாங்க. அமைச்சர் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அல்லேலூயா. உங்களை சொல்ல கேட்டீங்களா? அல்லேலூயா. சில பேர் அப்படிதான். அல்லேலூயா. அவங்க கூட வரவே மாட்டாங்க, அவனுக்கு சாப்பிடவே மாட்டாங்க. இப்ப அந்த ஒன்று போக முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம கவனமா இருக்கிற ஸ்தோத்திரம். ஆமென். பைபிள் சொல்கிறது, அவன் ஸ்தோத்திரம், ஒரே மனமாய் செயல்பட்டார்கள். அன்பிலே ஒரு மனம், ஐக்கியத்திலே ஒரு மனம், ஜெபத்திலே ஒரு மனம், விசுவாசத்திலே ஒரு மனம், பரிசுத்தத்திலே ஒரு மனம். நாம் எல்லாரும் ஒரு மனமா நின்றால் சில அற்புதங்கள் இந்த சபையில் நடக்கும். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நாம் ஒரே மனமா. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நாம் ஒரே மனமா இருப்போம். என்ன பாருங்க, மோத்த பாருங்க, நீங்க பாகிஸ்தான் இந்தியா வாங்குற மாதிரி வாங்குறீங்க. பக்கத்துல போன உங்க பக்கத்துல தெரியா? ஒரு ஆமைகள் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைகள் பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. பக்கத்துல நாம் ஒரே மனமாக இருக்கிறோம். கையை விட்டுட்டாங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 பேர் ஒரு மனமாக இருந்தபோது ஒரு ராஜ்யம் வெற்றி பெற்றார்கள். இந்த மாபெர தேசம் இவ்வளவு பேர் ஒரு மனமா நின்றா ஒரு சாத்தானும் உங்க சபைக்குள்ள வர முடியாது. எல்லைக்குள்ள ஒரு பூதம் வர முடியாது, ஒரு மந்தாராணி வர முடியாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பைபிள் சொல்லுகிற ஒரு மனமாய் செயல்பட்டார்கள். அவன் ஆரோன் மோசேயுடைய கையை தாங்கினார். ஊர் அவன் மோசேயுடைய கையை தாங்கினார். கர்த்தர் அதை எழுதி வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பொறுத்து வைக்கிற கூட்டத்தை, குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க செய்கிற ஒவ்வொரு பிரயாசம்
அன்புள்ள பிரயாசம். அல்லேலூயா. பைபிளும் அதை தான் வாசிக்கலாமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் அன்புள்ள பிரயாசம். படிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். நாம் மறப்பர், பாசைய மறப்பர். ஆனால் நீங்கள் செய்த ஒவ்வொரு கிரியையும் அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் அருமையான டேவிட் பாஸ்டர் அவர் உங்க வீட்டில் வரும்போது ஒரு கிளாஸ் சூடு தண்ணி கொடுத்தால் என்ன உண்டு? அதுக்கேற்ற ஆசீர்வாதம் உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. அந்த சூடு தண்ணியில கொஞ்சோண்டு தைலப்பொடி, கொஞ்சோண்டு கேட்ட சுகர் ஒன்று இருப்பாங்க. அதனால நாட்டு சர்க்கரையோ பூஸ்டோ போட்டு ஏதாவது அதை குடிச்சா அந்த டீக்கு காப்பி பிளாக் டீக்கு ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரும். ராமே சொல்லுங்க. பாசையை கலைத்து வைத்திருக்கிறார். அந்த பிளாக் டீல ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி பால் டீ கொடுத்தா பால் டீக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அந்த பால் டீல கொஞ்சம் பூஸ்ட் போட்டு கொடுத்தா அந்த பூஸ்டுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அதை தீர்க்கதரிசி என்னும் நாமத்தில் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகையால அன்னைக்கு ஆரோன் செய்ததையும் அவன் ஊரில் செய்ததையும் கர்த்தர் எழுதி வைத்தார். ஞாபக புத்தகத்திலே ஏற்ற நாள் வந்த பொழுது நான் ஒண்ணே சொல்லுகிறேன். சபையில ஒரு பாய் போட்டால் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இந்த மைக் பிடிச்சு பாடுறீங்க இல்லையா? இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சர்ச்சை பெருக்கி துவமே அதை சுத்தம் பண்ணி பாய் போட்டு கிளீன் பண்ணி பாஸ்டர் வரதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருந்தா அதுக்கு பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உண்மை. நாங்க அப்படிதான் வளர்ந்தோம். நாங்க ஐபிசி பைபிள் காலேஜ் படிக்கும் போது அப்படிதான் வளர்ந்தோம், அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். அதனால கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆரோன் மோசேயுடைய கையை தாங்கினார். ஊர் மோசேயுடைய கையை தாங்கினார். கர்த்தர் எழுதி வைத்தார். ஏற்ற நாள் வந்தபோது ஆரோனை ஆகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியனாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஒரு கையை தட்டி பெரிய சாதனை செய்யல. சின்ன ஒரு ஊழியம் மோசேயுடைய கையை தாங்கினார். அதுதான் செய்தார். கீபோர்டு போட்டால் ஒரு ஆசீர்வாதம். அதே பாசு குடும்பத்துக்காக ஜெபித்தால் ஒரு ஆசீர்வாதம். சபையில வந்து சும்மா இது பாய கதவை திறந்து ஒன்றவரை ஜெபித்தாலும் கர்த்தர் உங்களை வெறுமையாய் விட மாட்டார். அதற்கேற்ற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் கர்த்தர் அந்த அவன் பார்த்த போது ஆரோனை பிரதான ஆசாரியனாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆனால் படியுங்கள். யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்க வேண்டும். யாத்திரையாகமம் 31:2 சத்தத்துவத்தை படிக்கணும். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான பைபிள் சொல்லுது, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெத்லெஹேம். அவர் பெத்லெஹேம் யாரு? ஊருக்கு யாரு? மோசேயுடைய கையை தாக்குன யாரு? ஊர். ஆரோன் ஊர். இப்போ ஊரின் மகனான ஊரின் குமாரன்
பெத்லகேம். அப்ப அந்த ஊருக்கு பெத்லகேம் யாரு? அப்பயும் பேர். ஊருக்கு யாரு? பேர். பெத்லகேம் யாரு? தாத்தா. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சா போகுது? அல்லேலூயா. நான் பேசுற வார்த்தை நல்லா புரியணும். ஆமென். ஸ்தோத்திரம். மச்சன் சாப்பிடுறா நைட் ரெண்டு மணிக்கு ஒரு கூட்டலாம் பார்த்தேன். ஒரு கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்ல கவனிங்க. அப்போ மோசேயுடைய கையை தாங்கினாரு ஊர். தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது யாருக்கு? பேரனுக்கு. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன், தாத்தா சமந்தா பேரனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் ஆமென் அருமையான மறைந்து போன பரிசுத்தவான் அவ்வுழியத்தில் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ பேர பிள்ளைகள் சபையில் அத்தனை பேர்களும் கர்த்தர் ஆசீர்வாதத்தில் பங்காளிகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஆண்டவர் கடற்காரன் அல்ல. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். ஒரு தடவை உங்க புரிவதற்காக சொல்லுகிறேன். அவன் ஒரு தடவை ஆண்டவர் அவன் மம்மனுடைய தோட்டத்தில் வருகிறார். அவன் 3 புருஷர்கள் பைபிள் சொல்லுது. அது 3 புருஷர்கள். ஆனா அது படிச்சா 2 தூதர்கள் சோமோகோமாவுக்கு வருகிறார்கள். அதுல வந்தது ஒருவர் ஆண்டவராகிய தேவன். ஆமென். இவர் 3 பேரை கண்ட உடனே பாதங்களை வணங்கி 3 பாதத்தை கழுவி மரத்தின் அதில் உட்கார வைத்து அவர் ஓடி சென்று சாராளை பார்த்து சொல்லுகிறார், 3 படி மெல்லிய மாவெடுத்து 3 அப்பங்களை சுடணும். அதை பைபிளுக்கு படிக்கணும். அவன் ஸ்தோத்திரம். அவன் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் இருக்குது, 1 முதல் இருக்குது. அவன் இங்க பாருங்கள். அப்போ 3 மெல்லிய மாவெடுத்து 3 அப்பங்களை சுடுங்க. வேலைக்காரனை பார்த்து சொல்றார், சீக்கிரமாய் கொடுத்த கண்டை அடித்து சமையல். அவன் பைபிள்ல இந்த இடத்துல பாஸ்ட் புட், அவன் பாஸ்ட் புட் வருவதற்கு முன்னாடியே முதலாக பாஸ்ட் புட் செய்ததே ஆபிரகாம் தான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. பாஸ்ட் புட் செய்ததே ஆபிரகாம் தான். மம்மையுடைய தோட்டம் தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் செய்கிறான், பாதங்களை கழுவுகிறான் ஆபிரகாம். சாராள் அப்பத்தை சுடுகிறார். வேலைக்காரன் கட்டுக்குடியை சமைக்கிறார். 3 காரியம் செய்கிறார். இதை கர்த்தர் எழுதி வைத்தார். எத்தனை நாள் வந்தபோது வனாந்திரத்திலே 30 லட்சம் ஜனங்களுக்கு அன்னைக்கு 3 படி மெல்லிய மாவு எடுத்து அப்பம் சுட்டு பசி ஆற்றினால 30 லட்சம் ஜனங்களுக்கு தேவன் வானத்தில் மன்னாவை, தூதர் மன்னாவை கொண்டு கர்த்தர் போஷித்தது உண்மையானால் என் ஆண்டவர் கடற்காரன் அல்ல, கடற்காரன் அல்ல, கடற்காரன் அல்ல. கர்த்தர் வெட்டிப்பான நன்மையை உனக்கு ஆண்டவர் தர வல்லமையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அது முடியல. ஆபிரகாம் உண்டு வேட பாதங்களை கழுவினார். அவன் என் ஆண்டவர் கடற்காரன் அல்ல. புதிய ஏற்பாடு வரும்போது என் ஆண்டவர் இயேசு 12 அப்போஸ்தலர் பாதங்களையும் கர்த்தர் கழுவினார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு ஆபிரகாம் செய்ததை அவன் இயேசு புதிய ஏற்பாட்டில் 12 அப்போஸ்தலர் பாதங்களையும் கழுவினார். ஏனென்றால் என் ஆண்டவர் கடற்காரன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற வேளையில ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் புரிந்து கொண்டவர் ஆமென் சொல்லுங்க. இப்போ அவன் பெத்லகேம் யாருன்னு புரிஞ்சு கொண்டீங்க என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை உண்டு பண்ணுவாயாக. ரொம்ப கவனமா இருக்கு. சீத்தி மரம். இந்த சீத்தி மரம் எங்க நிற்குன்னு கேட்டா அடர்த்தியான காடுகளிலே நிற்கிற ஒரு மரம் தான் சீத்தி மரம். ஆமென். அல்லேலூயா. இந்த சீத்தி மரம் நம்பர் 1 அடர்த்தியான
காலையில் நிற்கிற ஒரு மரம். இரண்டாவது கருப்பு நிறம். எல்லாரும் சொல்லுங்க, கருப்பு நிறம். மூன்றாவது முள்ளினாலே நிறையப்பட்ட ஒரு மரம் தான் சீத்தி மரம். நான்காவது மற்றவர்களை காயப்படுத்துகிற மரம் தான் சீத்தி மரம். பைபிளில் வரைய மரம் இருக்குது. ஒலிய மரம், காட்டத்தி மரம், கேதுரு மரம், புன்னை மரம், நிறைய மரம் இருக்குது. அதை எல்லாம் தெரிந்து கொள்ளாம பாளையத்தில் புறம்ப இருந்த சீத்தி மரமாயிருந்த அவை இருந்த சீத்தி மரம் என்ன உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சீத்தி மரம் யார் அல்ல, நீங்களும் நான் தான். பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற நீங்க தான் இப்ப சீத்தி மரம். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப ஆமென். இந்த சீத்தி மரத்தை கருப்பு நிறம், முள்கள் நிறையப்பட்ட மரம், காய்கள் நிற்கிற மரம், காயப்படுத்துற மரம், பயங்கரமான குழியும் உடையான சேற்றிலிருந்து அது இருந்த பொழுது கல்வாரி சிலுவை இரத்தத்தினாலே அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி பாளையத்தில் புறப்பட்டு நம்மை கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ஆசிப்பு கூடாரமாகிய சபைக்குள்ளே வருவதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப தவறான அறிந்தாதான் செய்தி ஒன்று பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நீங்க தான் சீத்தி மரம், நான் தான் சீத்தி மரம். எந்த மரத்தினால பெட்டியை உண்டு பண்ண சொல்லுகிறார்? சீத்தி மரத்தினாலே. கருப்பு. இப்போ நான் நிறைய இடத்துல போறதுனால அன்னைக்கு பெற்றோர் வருவாங்க. எதுக்கு வருவாங்க என்ன கேட்டா, பாஸ்டர் என் பிள்ளைக்கு திருமண வயதாகி விட்டது, அதனால ஒரு பொண்ணு பார்க்கணும். அப்ப நான் கேட்பேன், தம்பி என்னையா விரும்புகிறான்னு கேட்பேன். அவன் சொல்ற என்ன நிறம் கோலம் கோத்திரம் கேட்பான். அவன் சொல்லுவான், அவன் இந்த பையன் இருப்பான்னா அவன் பைய கண்ணை உருட்டுவான், பைய அப்படியே சமட்டி பிடிப்பான். மாஸ்டர் நல்ல வெள்ளையான பிள்ளை வேணும். அல்லேலூயா. கிள்ளுனா ரத்தம் வரணும். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுவேன், கிள்ளுனா ரத்தம் வரணும்னா நெய்யில் குஷ்டரோகி ஆஸ்பத்திரி இருக்குது, அங்க போன கிள்ளுனோட ரத்தம் வரும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவன் நான் கேட்பேன், நீ கருப்பு யாரு விரும்புவா? ஆமைக்கான உலக பிரகாரமே சொல்லுவாங்க, கருப்புக்கு 7 அழகு. எத்தனை அழகு? வெள்ளைக்கு என்ன அழகுக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கருப்புக்கு 7 அழகு. அதனால அதை சூரியனுக்கு சொல்லுகிறார், நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதிருங்கள். அவர் சொல்லுகிறார், வெயில் என் மேல் பட்டதினாலே நான் கருப்பா இருக்கிறேன். என் ஆத்துமா நேசரோ அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 அவர் சிறந்தவரானவர். அவருடைய தலை முடியானது, அவை கருமை சுனை போலவும் தங்க வயலை போலவும் போன்றவர் என் மனவாளர். என் ஆத்துமா நேசர் அழகானவர், அவர் இன்பமானவர். படினை பற்றி பார்க்கிறோம், பாலை பார்க்கிறோம், வெண்மை பார்க்கிறோம், அவர் சிறந்தவராயிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். நான் ஒன்று சொல்லுகிறேன், கருப்பு அவங்க கருப்பாக இருக்கிற மனதை சீச்சி மரத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். முள்ளெல்லாம் மாற்றுகிறார். குண்டனி, கோடு, பொய், பொருட்டு இதெல்லாம் கர்த்தர் அப்படியே வெளியே செதிக்க மாற்றி அந்த மரத்தை கொண்டு வருகிறார், பாளையத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நிறைய வியாக்கியானம் பண்ணணும், எனக்கு அங்கேயும் பார்க்கணும். அல்லேலூயா. அவன் எனக்கு 2 மணி நேரம் எல்லா கடிகாரம் ஓட பண்ணினா பிரசங்கத்தை அழகா செஞ்சு முடிப்பேன். அல்லேலூயா. ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். அல்லேலூயா. எல்லா வசனத்தை உண்டான எல்லா வசனத்தை. அல்லேலூயா. அவன் இது மறக்க முடியாத செய்தி. அவன் ஸ்தோத்திரம். அப்போ சீத்தி மரம் கருப்பு. ஆண்டவர் நம்மை யாருக்கு புறக்கணிக்கப்பட்ட தைலப்பட்ட நம்ம கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். நம்மை தெரிந்து கொண்டார். எப்போது தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்னே, அவன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மை அழைத்தார். தேவன் நம்மை அழைத்து சபையை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இப்போ சித்தி மனத்தினாலே ஒரு பெட்டியை உண்டு பண்ணுவாயாக. இப்போ எக்ஸாம்பிள் சீத்தி மரத்தை சொன்னேன்,
கருப்பு நிறம் என்று சொன்னேன். இப்ப இந்த காணிக்கப்பட்டு இருக்குது ஒரு சீர்த்தி மனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சீர்த்தி மனத்தினால இந்த காணிக்கப்பட்டி செய்தால் இது என்ன பெட்டின்னு சொல்லுவீங்க? கருப்பு பெட்டின்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லைன்னா கருப்பு பெட்டின்னு சொல்லுவீங்க. ஆனா இது ஆண்டவரை பாருங்க, யாவது கருப்பா இருக்கிற பெட்டியை அடித்து கத்தர் செய்கிறாரு தெரியுமா? பொன் தகட்டால் கத்தர் போடுகிறார். ஒரு கரங்களை தட்டு ராவிடுகிற பொன் தகட்டால் ஆண்டவர் போடுகிறார். Praise the Lord. இந்த பொண்ணுக்கு 3 அர்த்தம் இருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 36, 37, 38 இந்த 3 வசனங்களை படித்தால் பொண்ணு எதை காண்பிக்கிறது என்றால் மகிமையும் மேன்மையை காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதை நீ வீட்டில் சென்று வாசிக்கணும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 36, 37, 38 இந்த 3 வசனங்களை படித்தால் பொண்ணு எதை காண்பிக்கிறது கேட்டால் மகிமையும் மேன்மையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இப்போ கருப்பு பெட்டிய பொன் தகட்டால் மகிமையினாலும் மேன்மையினாலும் கர்த்தர் மூடியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாருக்கு வேணும், யாருக்கு வேண்டாம், நம்ம கர்த்தருடைய மகிமையினால, அபிஷேகத்தினால, ரட்சிப்பினால கர்த்தர் மூடியிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆசீர்வாத கூடாரம் செய்யும் போது அநேக மரங்கள் சித்தி மரம் உபகாரம் செய்தார்கள். அது எல்லாவற்றையும் பொன் தகட்டால் தான் கர்த்தர் மூடியிருக்கிறார். அப்படியானால் பொன் எதை காண்பிக்கிறது? தெய்வீகத்தை காண்பிக்கிறது. ஒரு ஆவிச்சர் அல்லேலூயா. தெய்வீகத்தை காண்பிக்கிறது. தெய்வீக சுபாவத்தினால ஆண்டவர் நம்மை பொதிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆவிச்சருங்க அல்லேலூயா. இரண்டாவது மூன்றாவது பொண்ணு எதை காண்பிக்கிறது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படித்தால் பொண்ணு விலையேறப்பட்ட விசுவாசத்தை காண்பிக்கிறது. நேற்று சொன்னல்லவா, விசுவாசம் என்கிற திறவு இந்த பொண்ணு எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நம்மை விசுவாசத்தினால் பொதிந்திருக்கிறார். தெய்வீக சுபாவத்தால் பொதிந்திருக்கிறார். அவருடைய மகிமையின் கிருபை பெருகிய கரத்தினாலே தேவன் நம்மை பொதிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்றீங்க. புரிந்து கொள்ளுகிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். செய்தி புரிந்து கொள்ளுகிறீங்களா? அல்லேலூயா. இப்ப சீத்தி மரத்தை காண்கிறார், முள்ள மாற்றுகிறார், எல்லாம் மாற்றி ஒரு பெட்டி உயர அகல எல்லாம் பெட்டியை உண்ட மாட்டி அதை கருப்ப பொன் தகத்தால் கர்த்தர் போடுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய மகிமையினாலும் அவருடைய கிருபையினாலும் காருண்யத்தினாலும் தெய்வீகத்தினாலும் விசுவாசத்தினாலும் கர்த்தரை புரிந்து கொள்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த பெட்டி இப்ப பொன் பெட்டி. இந்த பொன் பெட்டி ஆசீர்வாத கூடாரத்துக்கு வர வேண்டுமானால் 3 காரியம் அதுக்குள்ள வரணும். நல்லா வச்சுக்கணும், அதுக்குள்ள வச்சுக்கணும். 3 காரியம் அதுக்குள்ள வரணும். நம்பர் 1, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வேகமா வாசிக்கணும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கள். அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொன் பாத்திரம், ஆறுடைய துருத்த கோல், உடன்படிக்கை கற்பலகை. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையாகிய ஆசீர்வாத கூடாரத்திலே இந்த பெட்டி வர வேண்டுமானால் பெட்டிக்குள்ள இருக்க வேண்டிய 3 காரியம். நம்பர் 1, மன்னா வைக்கப்பட்ட பொன் பாத்திரம். 2, ஆறுடைய துருத்த கோல். 3, உடன்படிக்கை கற்பலை. எல்லாரும் சொல்லுங்க. 3 காரியம். நம்பர் 1, மன்னா வைக்கப்பட்ட பொன் பாத்திரம். 2, ஆறுடைய துருத்த கோல். 3, உடன்படிக்கையின் கற்பனைகள். ஒரு அங்கே சொல்லுங்க. புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனிக்கணும். அப்போ கவனித்தாலும் புரியும். அந்த ஸ்தோத்திரம். இப்போ இது பெட்டிக்குள்ள வருவதற்கு முன்னாடி அவன் 3 கால் வெட்டி மன்னா
வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம். இதை யாரை காண்பிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசுவை காண்பிக்கிறது. அதை நமக்குள்ளே முதலாய் வர வேண்டியது ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. இந்த பெட்டிக்குள்ள சாதாரணமான பெட்டியை அசாதாரணமாய் மாற்ற வேண்டுமானால் நமக்குள்ள வர வேண்டிய ஒருவர் ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவராகிய இயேசு வந்தால் சாதாரணமாய் இருக்கிற உங்களை அசாதாரணமாய் கர்த்தர் மாற்றுவார், மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் செய்துள்ள சாராம்சத்தை கேட்டா சாதாரண பெட்டியை தேவ சமூகத்தில் வந்தபோது அந்த பெட்டிக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். அல்லேலூயா. அந்த பெட்டி கொடுக்கப்பட்ட பெயர்கள் அவை ஸ்தோத்திரம் 12-7 பேர் கிட்ட ஒரு 4 பேரை சொல்லி உங்களுக்கு அமைச்சரிக்க போகிறேன். நீங்க யார், எப்படிப்பட்ட பெட்டிகள்? ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசு முதலாவது நமக்குள்ள வரணும். பெரிய வீடு இருக்கிறது, பெரிய ஆஸ்தி இருக்கிறது, பெரிய அந்தஸ்து இருக்கிறது. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அல்லேலூயா. என் பிள்ளை PhD படித்திருக்கிறார், MBA படித்திருக்கிறார், நல்ல அந்தஸ்துள்ளவர், எல்லாவற்றிலையும் அந்தஸ்தை கொடுக்கிறவர், அதை காண இருக்கிறவர், மேலே கொண்டு வருகிற இயேசு அது உனக்குள்ள இருக்கிறார். இயேசு முதலாவது உனக்குள்ள இருந்தால் சாதாரணமாக இருக்கிற ஒன்ன மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அன்னைக்கு இயேசு இல்லைங்க, அவன் இயேசு சபையில இருக்கணும். இயேசு இருந்த ஒரு காரியம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. முதலாவதாக இயேசு இருக்கணும். இரண்டாவதாக ஆறுடைய திருத்தக்கோ அதை பற்றி படிக்க வேண்டுமானால் என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளணும். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்கிறது, நான் யாரை தெரிந்து கொள்கிறேனோ அவருடைய கோல் திருக்கும் என்பதாக. அதை அப்படியானால் அவனுடைய அர்த்தம் என்ன? அழைக்கப்பட்டவனுக்கும் அழைக்கப்படாதவனுக்குள்ள வித்தியாசம், தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் தெரிந்து கொள்ளப்படாத வித்தியாசம், செபிக்கிறவனுக்கும் செபிக்காத வித்தியாசம், பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கும் பரிசுத்தம் இல்லாத இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லுகிறேன், எங்க சாத்தானை வெட்டினானோ, எங்க குடும்பத்தை சாத்தான் வெட்டி ஒதுக்கினானோ, வெட்டப்பட்ட இடத்துல கர்த்தர் திருக்கப்படுவார், ஆண்டவர் திருக்கப்படுவார். உன் பிசினஸ் வெட்டினானா, உன் தொழிலை வெட்டினானா, உன் எதிர்காலத்தை வெட்டினானா, உன் குடும்பத்தை வெட்டினானா, பிள்ளையுடைய கல்வி வெட்டினானா, எந்த இடத்துல சாத்தால் ஒன்றை உயரக்கூடாது என்று வெட்டினானோ அதே இடத்துல ஆண்டவர் திருக்கப்படுவார். ராமன் நம்புகிறவர்கள் ராமன் சொல்லுங்க. இதோட இந்த குடும்பம் முடிந்தது, பிள்ளையுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லியிருக்கிறாரா? கர்த்தர் அதே இடத்துல ஆரம்பத்தை காண வைக்கிறார். ஒரு ஆரம்பம் உண்டு சபையே, உனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. வாழ்க்கை முடிந்து விட்டது என்று வாழ்க்கை எங்க முடிந்ததோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாம் முடிந்தது புலம்பாது, எப்படி நடக்கிறது புலம்பாது, எப்படி ஆளும் என்று கவலைப்படாது. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல் கர்த்தர் திருக்கப்படுவா. உனக்கு உயர்வு வரும், உனக்கு நேர்மை வரும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் நேர்மையாக இருப்பார். ஹalleluya. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வெட்டி எடுக்கப்பட்ட கோல் பெரிய ஒரு செய்தி. அது ஷார்ட்டா சொல்லுகிறேன். அவன் பதாமுடைய ஒரு கிளை வெட்டுகிறார். ஆனால் யூத ரவிமார்கள் சொல்லுகிறார்கள், இந்த பதாமுடைய கோல் திருக்க வேண்டுமானால் 9 மாதங்கள் செல்லுமா. எத்தனை மாதங்கள்? 9 மாதங்கள்.
யூத எஜமானர்கள் சொன்னார்கள், அந்த வாதுமை ஆனால் பதாவுடைய ஒளிபெரும் பதா அவன் ஸ்தோத்திரம் 9 மாதங்கள் சொல்லுவான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், 9 ஆண்டுகளாய் திருக்க முடியாததை, 90 ஆண்டுகளாய் திருக்க முடியாததை, ஆசிர்ப்பு கூடாரமாகிய தேவ ஆலயத்தில் குடும்பமாய் வந்து பாருங்கள். உங்க குடும்பத்தை 9 ஆண்டுகள் திருக்க முடியாததை 9 மணிக்கூறுக்குள்ளாக தேவ துரித பண்ணுவார். துரிக்காது பிள்ளை மாட்டான். அங்க இருந்தாங்க இல்லை எந்த இடத்துல சொன்னாங்க 9 ஆண்டுகள் திருக்க முடியாதவை. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். திருமணமாகி யாருக்கோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். தேவன் திருக்க வேண்டுகிறார். கற்பத்திற்கு அடியில் ஆண்டவர் திருக்க வேண்டுகிறார். அற்புதங்கள் நடக்கிறது. வியாதிகள் குணமாகிறது. தேவனுடைய மகிமை எத்தனை இறங்கி வருகிறது. சாபா காத்தா எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் வாழ்க்கை உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தை திருக்கும். உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தை திருக்கப்பட்டவா. கவலைப்படுகிறாயா? அவை கண்ணீர் வடிக்கிறாயா? உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல கத்த திருக்கப்பட்டவா. நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு வேலை 9 மணிக்குள்ள திருக்க வேண்டியது 9 நிமிஷத்துல திருக்கப்பட முடியும். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஒருவேளை தேசத்தில் உங்க புத்திரை குத்திருக்கலாம். இந்த குடும்பமா, இந்த பிள்ளையா, இந்த ஊழியமா? நான் ஒன்று சொல்லுகிறேன், 9 மணிக்குள்ள திருக்காததை 9 நிமிஷத்துக்குள்ள திருக்கப்படுகிறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய டாபிக் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அழைக்கப்பட்டவருக்கும் அழைக்கப்படாதவருக்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கும் தெரிந்து கொள்ளப்படாதவருக்கும் வித்தியாசம். அவன் 3வது அவன் உடன்படிக்கை கற்பனைகள் இல்லையா? அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளை கொடுத்தார். ஆனால் 66 புஸ்தகத்தில் 618 கட்டளைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 618 கட்டளைகள். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு 7 உபதேசங்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு கற்பனையிலே கர்த்தர் எழுதி கொடுத்தார். இன்றைக்கு சதையான இருதயத்திலே உபதேசங்கள் எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வேகமாக வாசிக்கணும். நேரங்கள் ஓடுது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். நீ ஏனெனில் உண்டாகி கிறிஸ்துவின் விருவமாக இருக்கிறது என்று வெளிரங்கமாக இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா. அன்றைக்கு கற்பனைகளை நாம் எழுதி கொடுத்தார். என் இருதயமாக சதையான இதயத்தில் தேவன் உபதேசம் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. அப்ப சாதாரண அந்த பெட்டியை நம்ம சாதாரண சீட்டி மரமா இருந்தோம், பெட்டியாய் கர்த்தர் மாற்றினார். இப்ப நமக்குள்ள யார் வந்தது? இயேசு வந்தார். அழைத்து தெரிந்து கொள்ள வந்ததா இல்லையா? அழைத்தாரா? அழைத்தாரா பிரதர்? அழைத்தாரா? அழைத்து வந்தது உபதேசத்தை கத்த தந்திருக்கிறார். உபதேசத்தை தந்த நம்ம சபையாகிய ஆசீர்வாத கூடாரத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் அல்லேலூயா. கிரைஸ்ட் ரிவைவல் சர்ச் ஆமென் ஸ்தோத்திரம். சபையை கத்தரை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்போ சபைக்கு வந்த இடத்துல சாதாரணமான பெட்டியை அந்த அசாதாரணமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்படியானா பெட்டிக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஆண்டவர் நமக்கு தந்த பெயர். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அது பைபிளை படிச்சு பார்த்தா யாக்கோபு நதிக்கரையில ஒரு ராத்திரி முழுவதும் போராடி ஜெபிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்கிறார் சொல்லுங்க. எப்படி ஜெபிக்கிறார்? ராம் முழுவதும் போராடுகிறார். யாக்கோபு என்றாலும் ஏமாற்றக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். அன்று ராத்திரியிலே யாக்கோபை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த தெய்வம் தான் இந்த சாதாரண பெட்டிய கர்த்தர் மறுபெயர்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தைக்கு போனாலும் எங்க போனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். நீங்கள் யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அவை நம்பர் 1. அவை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். படியுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். முதலாவது பெட்டிக்கு கொடுக்கப்பட்ட பெயர். ஒன்றாவது தேவனுடைய பெட்டி. எல்லாரும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாரும் யாரு? சீத்தை மறந்த போது நடந்த நம்ம இல்லையா? எங்க நடந்தோம்? காட்டுக்குள்ள நடந்தோம். முள்ளு படப்பு பிடிச்சு கிடந்த நம்ம யாரும் தேடி வராது இருந்த போது கர்த்தர் காண்பித்து ஆமை மோசை காண்பித்து பெசரேலை காண்பித்து கொடுத்து நம்ம தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பெட்டியாய் உண்டு பண்ணி இயேசு உள்ள வந்து அழைப்பு தெரிந்து கொள்ளுதல வந்து ஆண்டவர் உபதேசத்தை கொடுத்து ஆமென் இப்ப சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். சபையில வந்த உடனே சாதாரண பெட்டியை அசாதாரணமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பெட்டி நீங்கள் நான். அல்லேலூயா. ஒன்றாவது இந்த பெட்டி கொடுக்கப்பட்ட பெயர் தேவனுடைய பெட்டி. எல்லாரும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பெட்டி. இப்ப நீங்கள் நான் யாருன்னு கேட்டா தேவனுடைய பெட்டி, தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய பெட்டி அல்லது தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப நீங்க இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பெட்டி 3 தன்மை இருக்கிறது. நம்பர் 1 தேவனுடைய பெட்டி தேவனுக்குரியது. அல்லேலூயா. ஒரு கரத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி அது தேவனுக்குரியது. இப்போ நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். நாம் உலகத்தாருக்குரியவர் அல்ல, இவ்வுலகத்திற்குரியவர் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் நான் உலகத்தான் அல்லாத போல இவர்கள் உலகத்துக்குரியவர் அல்ல, இவர் விண்ணகத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். தேவனுடைய பெட்டி நம்பர் 1. நாம் எல்லாரும் தேவனுக்குரியவர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒன்று இல்லாம இருக்கலாம், சொந்த வீடு கூட இல்லாம இருக்கலாம், அவர் ஒரு மாட வீடு கூட இருக்கலாம். அவர் சொந்தமாய் தேவனுக்குரிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வீடை ஆண்டவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நாம் தேவனுக்குரியவர்கள். இரண்டாவது தேவனுக்குரியவர்கள்
அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யார் நடப்பார்கள்? வாட்ஸ்அப் நடக்க மாட்டாங்க, யூடியூப் நடக்க மாட்டாங்க, இன்ஸ்டாகிராம் நடக்க மாட்டாங்க, பேஸ்புக் நடக்க மாட்டாங்க. அவர்கள் கர்த்தரோடு நடப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சபை ஊழியம் செய்த போது நான் விசிட் எல்லா மாதம் விசிட் போனது இல்லையா? ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் 7 மணிக்கு மேல விசிட் வரக்கூடாது. நம்ம 7 மணிக்கு மனைவி பிள்ளைகளோட போறோம். ஸோ 7 மணிக்கு மேலே விசிட் போகணும், 10 மணிக்கு மேலே விசிட் போகக்கூடாது. அது நமக்கு ஒரு ட்ரெயினிங் போகக்கூடாது. 7 மணிக்கு மேலே. அப்போதான் சொன்னேன், என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அப்போதுதான் தாமரை அக்கா வருவாங்க, அத்திப்பூ வருவாங்க. சிலருக்கு புரிந்து கொண்டது, சிலருக்கு புரிந்து கொள்ளவில்லை. தாமரை அக்கா வருவாங்க. அது என்னக்கா? அது ஒரு டிவியில சீரியலாக. தேவனுக்குரிய தாமரை அக்காவுக்காக, அத்திப்பூவுக்காக, மாப்பிள்ளைக்காக, மனைவிக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாருக்குரியவர்கள்? Praise the Lord. யாருக்குரியவர்கள்? நீ சில்வப்படம் பார்க்கிறாயா? நமக்கு செல்லே இருக்கு. டிவியை நிறுத்தி கொண்டு நான் இதுக்குள்ள எல்லாம் இருக்கு. அவன் என்ன வேலையும் பார்க்கல. அவன் எப்படி எனக்கு பையன் +1 படிக்கிறான், மூத்தவ காலேஜ் B.Com படிக்கிறான், ஃபர்ஸ்ட் இயர். அவன் என்ன பார்த்துட்டு டேடிக்கு ஒன்றுமே தெரியாது, உண்மையிலே சேர்த்து சொல்ல தெரியாது, சொல்லி தந்தா வைப்பேன். அது இன்னும் இந்த சாப்பிட்டு கொண்டு நான் அனுப்புவாங்க இல்லையா? தெரியாதவா இப்படி தங்கமா தெரியாதம்மா என்னெல்லாம் சேர்த்து என்னெல்லாம் பண்றாங்க. காப்பு நாங்க அண்டிய பிஷப்போட அக்கா பண்ண கவனிக்கணும். அவங்களை விட பெரிய செல்லு அவங்களுக்கு இருக்கு. நம்ம விட பட்டன் லாக்காய்ந்து தெரியும். அண்டிய பிஷப்போட ஒரு அருமையான அக்கா வைக்கிற லாக்கு இப்படி வச்சு இப்படி விட்டு வராங்க. எப்படி சிஸ்டர்? நம்ம டிடிஹெச் FTH பைபிள் காலேஜ் 4ஆம் வருஷம் படிக்கிற ஒரு ஆள் 4ஆம் படிச்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. அவர் சொல்றாங்க, பாஸ்டர் வாய்ஸ் மெசேஜ் போறோம். வாய்ஸ் அது எப்படி போறது சிஸ்டர்? உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாதா? நான் அப்படி அவங்க பார்க்கிறேன். யார் 2 பிள்ளைகள் சொல்லுது, டேடிக்கு ஒண்ணு தெரியாது, ஒண்ணு தெரியாது. செத்து வெளியே செத்து ஒண்ணு தெரியாது. என் பையன் தான் ஏதாவது வச்சுக்கிறேன், ஏதாவது இதை மாற்றணும் தெரியும், அது மட்டும் தெரியாது. கால் வந்தா பேசணும், இதை பேசணும், ஏதாவது போட்டா இருக்கு அப்ப என்ன உடனே அவங்க தான் அனுப்பி கொடுப்பாங்க. அது இல்லையா? அவங்க தான் ரைட் பண்ண அனுப்புவாங்க. நமக்கு இதுக்கு நேரமே இல்லை. ஆனா ஒரு தேவனுடைய பெட்டி ஒன்று தேவனுக்குரியவர்கள், வாட்ஸ்அப்புக்குரியவன் அல்ல, யூடியூபுக்குரியவன் அல்ல, உலகத்துக்குரியவன் அல்ல, அவர் தேவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. சில பார்த்தா அப்பனுக்கு ஒரு செல்லு, மனைவிக்கு ஒரு செல்லு, காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு செல்லு, 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு செல்லு, 4 செல்லு, 4 பேர் 4 குடும்ப ஜபம் இல்ல, ஃபேமிலி பிரேயர் இல்ல, உபவாச ஜபம் இல்ல, 4 பேர் 4 இடத்துல. புருஷன் 8 மணிக்கு காலத்துக்கு 8 மணில ரத்தத்தை வேலைக்கு வேலை செஞ்சுட்டு வந்த பாசமா காடுங்க மேல பாசனம் மேல விசுவாச காடுங்கிற பால பாடு. அல்லேலூயா. வீட்டு அத்தா பேர்வை கூத்து வந்தா அத்தா வெள்ளம் தண்ணி குடிக்கிற அவன் எங்க பாலை வச்சுட்டு தவறு கரைக்கிறது ஆகணும். இந்த அக்கா இப்படி தேவனுக்கு ஒரு பெட்டி. இதை தொட்டு நக்கியாக ஒன்ன விடாது. பாருங்க, செல்போன் இருக்கிற நேரம் அதிகமா
தேவனோடு இருக்கிற நேரம் அதிகமா? ஒன்று யோசிக்கிறார்கள் சிஸ்டர், செல்வம் இருக்கிறதுக்குரிய நேரம் அதிகமா, கர்த்தரோடு இருக்கிற நேரம் அதிகமா? இன்னைக்கு தேவனுடைய பெட்டி நாம் இந்த உலகத்துக்குரியவல்ல, தேவனுக்குரியவர்கள். தேவனோடு நடப்பார்கள், முன்பு அவர் தேவனோடு இருப்பார்கள். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு நாள் இயேசு மத்திய ஆலயத்தில் வருவார். கோடான கோடி பாவை தூதர்களோடு இயேசு வரும்போது இந்த உணவை தேவனுடைய பெட்டி, தேவனுடைய பிள்ளைகள், அவர் தேவனுக்குரியவர்கள், தேவனுக்கு நடந்தவர்கள், தேவனோடு ஒரு நாள் இருக்க போகிறோம். அந்த நாள் சீக்கிரம் நெருங்குகிறது. ஒரு நாள் இயேசுவோடு நாம் இருக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏகத்தை பாருங்கள், 300 ஆண்டுகள் அவர் சஞ்சரித்தார். மனைவிகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர்கள், திருமண ஆராதனை, பாலிகாட்சி வீடு, 108 எல்லாம் நடந்தது. ஆனால் 300 ஆண்டு அவர் தேவனோடு நடந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கேஜ்மெண்ட் வீடு வந்தா சாதாரண ஆளா, புஷ்பா கணக்கான, லில்லியா கணக்கான, எங்க போனா 28 கிட்ட போனா. தேவனுக்குரிய பெட்டி, தேவனுடைய பிள்ளை, சபையை ஆராதிக்க வேண்டிய பிள்ளை, ஞாயிற்றுக்கிழமை எங்கேஜ்மெண்ட் வீடு 68 88 கிட்ட உனக்கு. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐயா, தேவனுடைய பெட்டி. பண்டைய கால பரிசுத்தவான்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு ஐஸ் வியாபாரி இருந்தார், ரட்சிக்கப்பட்ட ஐஸ் வியாபாரி. அவர் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனிதன். 2 பேரும் வயசாகி போய்விட்டாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே தன்னுடைய மனைவி இந்த உலகத்திற்கு, விண்ணுலகத்திற்கு சென்று விட்டார். தன் புருஷன் அவளை குளிப்பாட்டி அவளை சாலை சுற்றி கட்டில படுக்க வச்சு யாருக்கு தெரியாம பைபிள் எடுத்துக்கொண்டு சபைக்கு போனார். சாட்சி நேரம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு வாரங்களாய் பாதுகாத்த என் மனைவி இன்னைக்கு அதிகாலையில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நீங்கள் கூட்டம் முடிந்து அவளை நல்ல ரட்டம் செய்ய வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார். எல்லாரும் தர அன்பிற்குள்ள விசுவாசிகள் கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்கேஜ்மெண்ட் வீடு முக்கியமல்ல, கர்த்தரையே ஆராதித்தார்கள். ஏன் தெரியுமா? அவர் தேவனுடைய பெட்டி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வயதாகி இருக்கையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் என்னுடைய 25 வருஷம் முடியும் 2 ஆராதனை முடங்கி இருக்கிறேன். இந்த பரிமையில் தைரியமா பேசுறேன். 2 ஆராதனை. நான் கர்நாடகா மிஷனரியா இருந்தேன். அங்கிருந்து 24 மணி யாத்திரை செய்யணும். பயங்கர காய்ச்சல். என்ன ஞாயிற்றுக்கிழமை காலையில் சீக்கிரம் ஒரு ஊசி கொண்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. மாதா விஜயராஜா என்ன ஜெயக்குமார் மருத்துவமனையில் ஒரு ஊசியை போட்டால் வாங்கி கொடுத்துட்டேன். நினைவு 1 மணிக்கு வந்துச்சு. அது ஒரு ஆராதனை. 2வது ஆராதனை எனக்கு ஒரு ஆசை. இந்த தூக்கி சாப்பிட பார்த்தீங்களா? இந்த கயரெட்டு தூக்கி சாப்பிட பார்த்தீங்களா? தூக்குப்படி சாப்பிட இல்லையா? அப்போ எனக்கு இன்னும் பார்க்கறது ஆசை, பயங்கர ஆசை. இப்போ சொல்லுவாங்க, சில சொல்லுவாங்க, இன்னாரு தூக்குப்படி சத்தம் போனாங்க இப்படி சொல்லி கேட்குது. ஆனால் எப்படி எனக்கு தெரியாது, விஷயம் தெரியாது. ஒரு நாள் பார்த்து வீட்டு மக்கள் தூக்குப்படி சத்தம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, இவன் நல்லா பார்க்கணும், எப்படி தூக்கி நிற்கிறான்னு பார்க்கணும். நான் போய் காலையில் 8 மணி ஆன சவாரன் நேரம் எல்லாம் வேலை முடிச்சுட்டு 7:15 பார்த்தேன். புளிய மரத்துல வேஷ்டி போட்டு தூக்கி நிற்கிறான். நாக்கு தள்ளி கிடக்கு. பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஆரம்பிக்க போக அவன் மொத்தம் எப்படி இறக்குறாங்க, நாக்கு உள்ள போச்ச கண்ணுள்ள எல்லாம் பார்த்துட்டு அவன் எல்லாம் போறேன். பார்த்துட்டு வந்து அவன் அன்னைக்கு ஆரம்பிக்க போகல. அவன் சொல்றான், அன்னைக்கு அந்த அறக்காரன் உட்காந்து வீட்டில் வந்து பார்த்தா நான் எப்படி அவனை பார்த்தேனோ இந்த கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறான். எனக்கு ஒன்றும் ஓடலை. கண்ணை மூடுனா அவன் வந்து நிற்கிறான்.
தொண்டையை தள்ளி நாக்கு தள்ளி நிற்குது. என்ன செய்ய தெரியுமா? உண்மை சொல்ல காரியம். தலையில் ஒரு பைபிள், இப்படி ஒரு பைபிள், ஓட தப்புன இல்லையா, நெற்றில் ஒரு பைபிள், கால் ஒரு பைபிள், 3 பைபிள், 3 பைபிளை தூக்கி வச்சிருக்கிறேன். ஆண்டவரே சொல்லு, தலையில் ஒரு பைபிள், நெற்றில் ஒரு, கால் ஒரு பைபிள். இந்த 3 பைபிள் வச்சு கண்ணை மூடுதான் காலில் பாம்பு நிற்கிறேன். இப்போ நடக்கு பாத்ரூம்ல போன வந்து நிற்கிறேன். 3 நாள் உறக்கவில்லையாமா, உறக்கவே. கடைசியில் நான் பார்த்துட்டு மன்னிப்புகளை பார்த்து தூக்கவே முடியல. பார்த்து அந்த பயத்தின் ஆவியை என்னை விட்டு கடிந்து கொண்டார். அன்றைக்கு சபதம் எடுத்த, இனி ஒரு நாள் எத்தனை காய்ச்சலாலும் என்ன பலவீனாலும் சபா ஆராதனை மகங்களே ஒரு அடி கிடைச்சா எல்லா ஆடையும் கரெக்டாக வருவீங்க. அடி கிடைக்காதனாலே அக்கா நான் மைனி வீட்டில் போறேன், நான் சித்தி வீட்டில் போறேன். தேவனுடைய பெட்டி சபைக்குள்ள இருக்கிற பெட்டி விருந்து விட நிற்குது, எங்கேஜ்மெண்ட் விட நிற்குது, கல்யாண விட நிற்குது. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி அது தேவனுக்குரியது. ஏரோக்கை பாருங்கள், அவன் தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் இருந்தது. 300 ஆண்டுகள் தேவனை சச்சரித்தால் மரணத்தை காணாமல் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. அவன் நோவாவை பாருங்கள், நோவாவுடைய வம்சவர வரலாறு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும். அவன் தேவனை சஞ்சரிக்கிறவனாய் இருந்தார். தேவனை சஞ்சரிக்கிற மனிதர் ஆகவேதான் எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டபோது எந்த ஜலம் அவன் ஜனங்களை அழித்ததோ அதே ஜலம் நோவாவை பாதுகாத்தது. முதல்ல கர்த்தர் வைத்த பேரு தேவனுடைய பெட்டி. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் யாருக்குரியவன்? தேவனுக்குரியவன். தேவனோடு நடக்கிறவன், தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய பெட்டிக்கு இரண்டாவது கொடுக்கப்பட்ட பெயர் அவை ஸ்தோத்திர வாசியுங்கள். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். வேகமாய் வாசியுங்கள். அப்பொழுது மோசே 10:33 சிஸ்டர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அது இரண்டாவது தேவனுடைய பெட்டியா இருக்கிற நாம கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. ஆமென். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய பெட்டியா நம்ம இரண்டாவது உயர்வு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். யார் அந்த உடன்படிக்கை பெட்டி? எதனாலே மாற்றி இருக்கிறார்? அவை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் அவை 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அப்படியானால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் தாருகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21. வேகமாய் வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நன்மனசாட்சியில் உடன்படிக்கையாய் இருக்கிறது. அப்படியானால் ஞானஸ்நானம் என்பது அவை தேவனை பற்றும் நல் மனசாட்சியில் உடன்படிக்கையாய் இருக்கிறது. இதனாலே கர்த்தர் உடன்படிக்கை பற்றி யாரை கேட்டால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் யாரெல்லாம் பெற்றார்களோ அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை
அல்லேலூயா வரணும். இப்ப நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியெல்லாம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது புரியலையோ? கர்த்தருடைய உடன்படிக்கை 3 அலைச்சு கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இது 2-3 தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாக வைக்கிறீங்க. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். இயேசுவை பாருங்கள். அவர் 30ஆவது வயதுல யோர்தான் நதிக்கரையில அவர் சில நினைப்பாங்க, அவன் எனக்கு ஒரு ஆணைக்கு பண்ணலாம் நேரம் இல்லை. 12:40 ஆச்சு. இப்பதான் வசனம் பேசல ஆகாரம் தெரியுமா? அல்லேலூயா. எல்லா வசனம் தானே. அல்லேலூயா. ஒரு கல்வி சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அவன் ஸ்தோத்திரம் நிறைய சப்தங்கள் சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ல நேரம் இல்லை. அவன் பரலோக ராஜ்யத்துல அவன் போக வேண்டுமானால் நீ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாய் தான் மாறணும். அல்லது 2 வசனம் படிங்க. அவன் யோவானுடைய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எல்லா மையத்தில் திருப்பி கொடுங்க. யோவானுடைய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. டக்கு வேகமாய் வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். ஒன்று நீ ஞானஸ்நானம் எடுக்கிறதா, ஒன்று நீ காண மாட்டாய். எதை காண மாட்டாய்? தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அல்லேலூயா. இரண்டாவது அடுத்தபடியாக அடுத்தபடியாக இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அங்கே காண மாட்டான், இவன் பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய பெட்டியாய் இருக்கிற நீ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாய் மாறினாய். ஒன்று பரலோக ராஜ்யத்தில் காண்பாய், அங்கே நீ பிரவேசிப்பாய். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சந்தோஷமா கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஞானஸ்நானம் ஆரம்பிச்சு பேச ரொம்ப ஆசை. அல்லேலூயா. நேரம் சரியாக அல்லேலூயா. கொஞ்சம் சக்திகளை ஆட்டிச்சு விட்டு தர வசனங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சை பண்ணுவீங்க? பரலோக ராஜ்யம் போகணும், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு வாழணும். இருக்கிற கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாய் மாறுங்க சிஸ்டர். ஆண்டவருடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் கர்த்தர் எழுதி கொள்வார். யோர்தான் நதிக்கரையிலே 30 ஆண்டுகள் திறக்கப்படாத வானம் என்றைக்கு இயேசுவானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்ததோ 30 ஆண்டுகள் திறக்கப்படாத வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி வந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அழைக்கிற ஒரு நாள் என் இயேசு மனதால் வருவது. என் பிள்ளைகளே, என் உடன்படிக்கை பெட்டி பிள்ளைகளே, மேலே ஏறி வாருங்கள் என்று ஒரு இன்ப சத்தம் அதை கேட்கிற ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறது. எத்தனை பேர் வாங்கிருக்கிறீங்க? அந்த நாள் என் மனதால் வருவார், என் மனதால் வருவார், என் மனதால் வருவார். Praise the Lord. Hallelujah. 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 தேவனுடைய பெட்டியாய் இருந்த உங்களை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாய் இருக்கிற நம்ம 3வது யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசியுங்கள். 3வது கொடுக்கப்பட்ட பெயர் நாம் இப்படிப்பட்ட பெட்டி, அதிலே சாட்சி பெட்டி. எல்லாரும் சொல்லுங்க. சாட்சி பிடிப்போம். தேவனுடைய பெட்டியாக நம்ம, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாக நம்ம 3வது சாட்சி பெட்டியாய் மாற்றியிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. என்ன பெட்டி? எல்லாரும் சொல்லுங்க. என்ன பெட்டி? அல்லது சாட்சி பிள்ளைகள். சாட்சி பிள்ளைகள் நம்மை பார்க்கின்ற போது
ஜெபிக்கிற பிள்ளை, துதிக்கிற பிள்ளை. இப்ப வாயாடி யாத்திரையாகவும் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓகே, வெரி குட். அக்கால கத்த ஆசிரியர் காட் பிளஸ். அல்லேலூயா. நல்ல வார்த்தையை கவனிக்கிறாங்க. ஒரு நல்ல விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் நல்ல ஓகே, கர்த்தருடைய ஆசீர்வாதம். யாவே ஸ்தோத்திரம். சாட்சி பெட்டி, சாட்சி பிள்ளை. இங்க இருக்கிற அத்தனை பேர் சாட்சி பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க. 100 நாள் வேலைக்கு போனா சாட்சி பெட்டி, சந்தைக்கு போனா சாட்சி பெட்டி. நாம வெள்ள பேருந்து வெள்ள சட்டை போட்டு வந்தா அது உடனே சாட்சியாக இன்னும் பிரவர்த்தி கிரியைப்படியே என்னை ஆண்டு சாட்சி பெட்டியாய் கற்றுவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சாது சுந்தர் சிங் தேவ மனிதர் அமெரிக்க பட்டத்துக்கு கடந்து சென்றார். அங்கே ஒரு வெள்ளைக்கார வீட்டில் தட்டுகிறார். தட்டுடைய வேலைக்காரர் வந்து கதவை திறக்கின்றார். திறந்த உடனே ஓடி சொல்லி தன் எஜமானியை பார்த்து சொல்லுகிறார், அவன் எஜமானியம்மா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஜீசஸ் இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். உடனே ஏன் பிதற்றுகிறார்? இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்து உடனே முதலாளி அம்மா வந்து பார்த்தா சாது சுந்தர சிங் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறார். ஆனா வேலைக்காரி கண்டது சாது சுந்தர சிங் அல்ல, இயேசுவை கண்டார், இயேசுவை கண்டார். எங்க வேலை செஞ்சாலும் உங்க நீங்க உங்களை அல்ல, உங்கள் உள்ளே இருக்கிற ஒருவர் அவர் பார்க்கணும். சொல்லுங்க, பேச்சுல, நடக்கையில, சிந்தனையில, பார்வையில, எல்லா இடங்களிலும் இயேசுவை பார்க்கட்டும். அல்லேலூயா. பைபிளை படிச்சா அவர் 2 நாட்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, லிதியாள் என்கிற சகோதரி, லிதியாள் என்கிற சகோதரி ஒரு சாட்சி பெட்டி. அவர்கள் ஆட்சிகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவள் ஆட்சிகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் பவுலடியார் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது அவள் இருதயத்தை திறக்கிறார். இயேசு உள்ளே பிரவேசிக்கிறார். இயேசுவை ஏற்றுகிறார். பரலோக ராஜ்யம் இயேசு எதற்காய் மரித்தார் என்பதெல்லாம் பவுல் பிரசங்கித்திருக்க கூடும். அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஓடோடி விதியால் வீட்டுக்குள்ள போய் புருஷனை பார்த்து பிள்ளையை அழைத்து நான் சொல்லுகிறார், என்னங்க என்னங்க கேட்டீங்களா? நான் ஆற்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். பவுல் என்கிற ஒரு மனிதன் இயேசு என்கிற தெய்வத்தை பிரசங்கம் பண்ணினார். எனக்காக மரித்தார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், மரித்து அடக்கம் வைத்திருந்த ஒரு ராஜ்யம் கட்டி கொண்டிருக்கிறார் பிரசங்கம் பண்ணினார். அவர் தான் உண்மையான தெய்வம். உடனே புருஷன் சொல்றார், என் மனைவி சொன்ன உண்மையாக தான் இருக்கும். அல்லேலூயா. உங்க அம்மா பிள்ளைகள் உங்க அம்மா சொன்ன உண்மையாக தான் இருக்கும் என்று சொல்லி அன்று ராத்திரியிலே அந்த லிதியாள் சாட்சி பெட்டியால் மாறினவடினார். அன்று இரவு அவருடைய புருஷன் பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு ஒரு ஞானஸ்தான கூட்டம் அங்கே நடந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது சிறைச்சாலை அதிகாரி. சிறைச்சாலை ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறாங்க. ஜெயிலுக்கு போனது அல்ல, நான் போயிருக்கிறேன். 4 நாள் உள்ள கிடக்கிறேன். எல்லாரும் இந்த ஒரு மாதிரியா பார்க்கிறாங்க. இந்த படுவாரியாக ஒரு விசாரம் பார்க்கிறாங்க. பெரிய பாவம் செஞ்சாங்க. ஊழித்து நிமித்தமா கர்நாடகா போனேன். என்ன 4 நாள் அடிக்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு போட்டாங்க. அல்லேலூயா. அங்கே நிறைய புள்ளிகள் எல்லாம் தந்தாங்க. அது வந்து புரிந்திருக்கப்படும். அல்லேலூயா. ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சிறைச்சாலை அதிகாரி பகர பார்த்தது என்ன விட 10 வேற, கணவரை வேற விட பெருசு வேற, இப்போல வேற அண்டை 20 வருஷம் நடக்கிறான்னு சொல்றேன். அப்போ வயது சாடி நீக்கி போற சிறைச்சாலை வேற பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப நல்ல சுத்தம் வாடி நம்ம சூப்பரா வச்சிருப்பாங்க. சுகத்திற்கு மகி சிறைச்சாலை பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். சிறைச்சாலை அஸ்திவார அசைத்தது, கட்டுகள் உடைந்தது, வாசல் திறந்தது, கதவுகள் எல்லாம் இதை பார்த்த உடனே சிறைச்சாலை அதிகாரிகள் ஆண்டவர் மாதிரியே ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது பவுல் சொல்லுகிறார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ விட்டாலும்
இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்டு வீட்டுல போய் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வச்சு அழைச்சி இவன் ஜெயிலுக்குள்ள சாட்சியோ இல்லைன்னு தெரியாது, வீட்டுக்குள்ள சாட்சியா இருந்தார். அப்ப மனைவி சொல்றா, என் புருஷன் சொன்ன உண்மையா தான் இருக்கும், பிள்ளைகள உங்க அப்பா சொன்ன உண்மையா இருக்கும், இவன் சொல்ற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அந்த ராத்திரியில சிறைச்சாலை அதிபதிய மனைவி பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ராத்திரியிலே ஞானஸ்நானம் கூட்டம் நடந்தது. ஒரு சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு சாட்சியின் பெட்டினால ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு கரத்தை வைத்து நாமே சொல்லலாமா? நல்ல சத்தமா அல்லேலூயா. இன்னைக்கு பகல் இந்த மாவட்டம் முழுவதும் நீங்க ஒரு சாட்சியின் பிள்ளைகளாய் மாறினார். இந்த பட்டணம் முழுவதும் சபையில் ஆத்துமாக்கள் வருவார்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசுவை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவுடைய திவ்ய சுபாவங்கள் வெளிப்படுவது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா. இப்ப தேவ பெட்டியாக உங்களை கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றி, கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியாக நம்ம சாட்சி பெட்டியாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா நீங்க சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். இந்த கேம்பஸ் விட்டு இறங்கும் போது நான் தேவனுடைய பெட்டி, கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி, சாட்சியின் பெட்டி, நான்காவது ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கொண்டு கோபப்படக்கூடாது. ஏன்னா மெசேஜை முடிக்கலன்னா அவன் இனி 5-4 பாயிண்ட் அதோட முடிச்சு விட்டு டக்கு அடிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். யாரும் கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. சோதரம். ஓகே, ஒரு அமைச்சர் அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மணிக்கு பாட்டு கட் பண்ணி பேசுறேன். அல்லேலூயா. ஒரு முடிச்ச ஒரு சொக்கேட்டம் சுவாரஸ்யமா இருக்கு. நல்ல வார்த்தை. ஒரு அமைச்சர் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அவன் நான்காவதாக சங்கீதங்கள் புஸ்தகம் 132 8 வசனம். சங்கீதங்கள் புஸ்தகம் 132 8. நான்காவதாக வல்லமை விளக்கும் பெட்டி. அல்லேலூயா. அவன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த வாமர தேசத்துல அவன் கிறிஸ்துவின் எழுப்புது சபையில ஆண்டவர் நம்மை வல்லமை விளக்கும் பெட்டியாய் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வல்லமை விளக்கும் பெட்டி. உங்களுக்கு சொன்னா புரியாது, நான் சொல்லுகிறேன். 2025 ஆண்டுகளுக்கு முன்பதால் இயேசு இந்த உலகத்திலே வல்லமை விளக்கும் பெட்டியாய் மாறினார். அவருடைய வஸ்திரை தொங்கலை தொட்டபோது வல்லமை பாய்ந்தது. இயேசு குஷ்டரோகியை தொட்டார், குஷ்டரோகி சௌக்கியமானார்கள். இயேசுடைய கரம் குருடரின் கண்களை தொட்டது, சௌக்கியமானார்கள். அவன் கல்லறையிலே மரித்தவன் லாசருவே, லாசருவே நீ வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் வெளியே வந்த காரணம் இயேசு சாதனப்பட்டவர் அல்ல, வல்லமை விளங்கும் பெட்டி. ஆமென் சொல்லுங்க. வாதம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக சொல்லுங்க. எனக்கு புரிந்து கொள்கிறது ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வல்லமை விளங்கும் பெட்டி இயேசு மட்டுமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் நடந்து போய் நிழற்பட்டவர்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள். அசுத்தாவின் அலறி ஓடின அவன் வியாதிகள் சுத்தமானார்கள். அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் உருமான்களில் கச்சைகளில் போட்டபோது அசுத்த ஆவிகள் விலகின அவன் வியாதிகள் சமிக்கியமானார்கள். ஏனென்றால் பவுல் வல்லமை விளங்கும் பெட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. பண்டைய காலத்துல எல்லாம் பாம்பு கடிச்சதுல விட்டு வருவாங்க. எங்க விட்டு வருவாங்க? பாவல அவன் கிறிஸ்துவின் இருப்பு சபைக்கு போனா பாசம் திரட்டு பாசம் ஜோம் பண்ண அற்புதங்கள் நடக்கும். உண்மையா? வயதான ஐயப்பாடு தெரியும், வயதான அம்மா எல்லாம் தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு புதிய தலைமுறை எல்லாம் தெரியாது. அல்லேலூயா. அவன் அங்க போனா பிரசங்கியாரு, ஜோம் பண்ணுவாரு, அற்புதங்கள் நடக்குது. அன்றைக்கு வல்லமை விளங்கும் பெட்டியால் ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த எங்களை வச்சிருக்கிற அசுத்தாவியை துரத்தணுமா? கர்த்தர் வல்லமை விளங்கும் பெட்டி. அவன் இன்னைக்கு பார்த்த
ஜோமான மூக்கு பண்ணி கூட போக மாட்டேன். பாஸ்டர் பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீடா, நான் மின்ஸுக்கு போறேன், என்ன ஜோம் பண்ணி அனுப்புங்க. எங்க நிலைமை இப்ப மின்ஸுக்கு ஜோம் பண்ணி அனுப்புற காரியம். இந்த நிலைமை மாறணும். இந்த விழுப்புரம் கூட்டம் இந்த வாவர தேசம் சொல்லணும், இந்த சபையில போற என் பிள்ளைக்கு விடுதலை, என் புருஷன சபைக்கு போற என் பிள்ளைக்கு விடுதலை, இந்த குடும்பத்தை சபைக்கு வந்த குடும்பத்தை விடுதலை. ஆமென். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை விளக்கப்பட்டு, வல்லமை விளக்கப்பட்டு நீங்க ஜெபித்தது. ஆமென். ஜனங்கள் பெண்கள் ஜெபிப்பாங்க, பெண்கள் ஜெபம் இருக்கிற தெரியல. அவங்க வாரத்தோடு பெண்கள் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பெண்கள் கூடுதலே அற்புதம் நடக்கும். பேரண்ட்ஸ் கேன்சர்கள், குஷ்டரோகங்கள், எய்ட்ஸ், என்னென்ன வியாதிகளை கர்த்தர் இன்றைக்கு சுகப்படுத்த வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் தெரியுமா? ஜெபம் இல்லை, விசுவாசம் இல்லை. அன்றைக்கு அவங்க ஜெபம் தான் இல்லை, அன்றைக்கு பணம் இல்லை, நல்ல வீடு இல்லை, ஆகாரம் இல்லை, இயேசு விட்ட கதை இல்லை. இன்னைக்கு நல்ல வீடு, நல்ல பணம், நல்ல ஆகாரம், வீரம் 50 சாரிகளை வந்து விடுது. அல்லேலூயா. அன்றைக்கு ஒன்றுமே இல்லை, கஷ்டம். ஐயோ என்ன கஷ்டம், ஒருபடி ஆகாரம் எவ்வளவு கஷ்டம். ஆனா ஒன்றுக்கு குறைவில்லை, அற்புதங்களுக்கு குறைவில்லை, அடையாளங்களுக்கு குறைவில்லை. அன்றைக்கு அபிஷேகம் சபைக்குள் இருந்தது. ஆக எல்லா விசுவாசிகளும் வல்லமை விளங்கு பெட்டியாய் மாறினார்கள். வல்லமை விளங்கு பெட்டி இந்த சபை ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு வல்லமை விளங்கு பெட்டி. கர்த்தர் மக்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலை சுட்டி கட்ட ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாமா? டக்கு டக்கு வாசிக்கணும். ஆமென். அது யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வேகமான வாசிங்கள். யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வேகமா வாசிங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, தேசத்தில் ஏதோக்கியரை மீதியாக ஒருவன் இருக்கிறவர் வைக்கல. அடுத்து காசாவிலும் காத்திலும் அஸ்தத்திலும். ஆமென், ஆமென். யோசுவா வல்லமை விளக்கு பெட்டி 32 ராஜாக்களை கொண்டு குவித்தவன் யோசுவாவை. ஏனோ மீதியா வைக்கல. ரைட். காசாவை மீதி வச்ச, காத்துல ஏன் மீதிய வச்ச, அஸ்தத்துல ஏன் மீதிய வச்ச? ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை உன் வீட்டுக்குள்ள பிசாசை அடிச்சு விரட்டணும். உனக்குள்ள கர்த்தர் விசேஷித்த ஒரு ஆவியை தந்திருக்கிறார். என் பிள்ளையை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. கனவுல கூட பிசாசு வரக்கூடாது. என் சப்பனத்துல கூட பிசாசு என் எல்லைக்குள்ள வரக்கூடாது. எனக்குள்ள வல்லமை வாங்கி, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. காசாவில் மீதியா வச்சு என்ன நடந்தது? படிகள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 14:1 படிங்கள். சிம்சோன் திப்னாக்கு போய் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய். அடுத்து பாத்தீங்களா வசனங்கள் புரியுதா சிஸ்டர்? யோசுவா அன்றைக்கு காசாவிலே மீதியை வைத்ததுனால சிம்சோனுடைய காலகட்டத்தில் காசாவிலே தேசிகள் பட்டணமாய் மாறினது. ஒரு ஆமென் சொல்லணும். ஒரு ஆமென். அல்லேலூயா.
தலைமுறைகளில் மாமிச இச்சைகளை கொண்டு தகர்க்க நினைக்கிற மாமிசத்தை, இச்சையை, பிசாசை, உலகத்தை ஜெயிக்கிற ஒரு அதிகாரங்கள் அபிஷேகத்தை நம் கையில் கத்த தந்திருக்கிறார். வெற்றிகளை கத்த தந்திருக்கிறார். இன்றைக்கு சாத்தானை ஜெயிக்கலாம். இச்சையை தூண்டுகிற, ஆபாசங்களை தூண்டுகிற, பாவத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள், காசாக்களை, சிமிசோரை தீர்த்துவதற்கு இயேசுவின் பட்டணம், இன்றைக்கு காசா பட்டணம் இயேசுவின் நாமத்தினாலே இச்சையை தூண்டுகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ஒரு ஆமென், ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது காத்து. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, காத்து ஊரானாகிய கோலியாத். ஆமென். 1 சாமுவேல் 17:4 காத்து ஊரானாகிய கோலியாத் அன்றைக்கு யோசுவாவே காத்தை அழித்திருந்தால் காத்திருந்த அந்த காத்து தேசத்திலிருந்து ஒரு கோலியாத் எழுந்திருக்க மாட்டார்கள், ராட்சசத்தை எழுந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார், உன்னை நடுங்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை பயமுறுத்துகிற கோலியாத்து வல்லமைகள் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. உன் பிள்ளைகளையும், உன் குடும்பத்தையும், உன் எதிர்காலத்தையும் பயமுறுத்துகிற கோலியாத்து காத்து வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. காசாவை அழிக்காதனால வேசியின் பட்டணமாய் மாறிற்று. காத்தை அழிக்காதனால கோலியாத் எழுப்பினார்கள். அஸ்ரோத் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனம் படித்தால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அஸ்ரோத்திலே தாபோர் கோவிலை கொண்டு வைத்தார்கள். ஆமென். அன்றைக்கு வாய்ப்பாங்க வாசித்த தெரியும். ஆனால் அஸ்ரோத்தை அழித்திருந்தால் அதே பட்டணத்தில் தாபோர் பிசாசு இருக்கவே வாய்ப்பே இல்லை. ஆமென். இன்னைக்கு நீங்க சொல்லணும், எங்க வீட்டுல எங்க பிள்ளை மேல ஒரு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, ஒரு விக்கிரகனுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். ஒரு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. என் குடும்பத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற, ஆண்டாய் வியாதி படித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானே, இன்னைக்கு என்னை ஆண்டால் வல்லமை விளக்கு பெற்றியாக வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகத்தினால கோலியாத்தே நீ வெளியேறி போ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அல்லேலூயா? உங்க மேல அபிஷேகம் இருக்குது, உங்க மேல அபிஷேகம் இருக்குது. நீ சாதாரண பெற்றவல்ல, உங்க மேல ஒரு அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்ய போகிறேன். வட இந்தியாவிலே ஒரு அருமையான ஒரு குடும்பம் இருந்தார்கள். நான் வட இந்தியாவிலே போகிறவர்கள் குடும்பத்துடைய சூழ்நிலை தெரியும். ஒரு மிஷனரி 300 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்துக்கு அழைத்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு வந்தார். அந்த சுவிசேஷம் 100 குடும்பங்கள் சேர்ந்த ஒரு வில்லேஜ் இருக்கிறார். அது ஒரு குடும்பம் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். மீது 91 குடும்பம் இயேசுவை நிராகரித்தார்கள். அந்த குடும்பத்தில் 4 பொன்பிள்ளைகள், கடைசி 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு வாலிப தம்பி இருந்தார். அவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டபடினால அந்த கிராமம் எல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள். ஒரு கீழ்ச்சாதி கேட்டார், நம்ம ஜாதி குல தெய்வத்தை விட்டு கீழ்ச்சாதி தெய்வத்தை கும்பிடுறதால அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவருடைய புருஷன் வேலைக்கு சென்று விட்டார். ஒரு நாள் அந்த 6ஆம் வகுப்பு படிப்புற சிறுவன் சில நண்பர்கள் சேர்ந்து ஆற்றில் குளிக்க போனார். குளிக்க போகும்போது திடீர்னு இந்த தம்பி 6ஆம் கிளாஸ் படிக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்ட குடும்பம் அந்த சிறு தம்பி தண்ணீரை மூழ்கி விட்டான். ஊரால் தேடுகிறார்கள், காணவில்லை. கண்டுபிடிக்க எல்லாரும் சொல்றாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால உன் பிள்ளைய இயேசு காப்பாற்ற முடியல, உன் பிள்ளை மறித்து போயிட்டது, எங்க குலதெய்வத்தை எல்லாம் விட்டு போதியே உன் பிள்ளை சத்து போனான். 4 மனிதர்கள் கழிச்சது பிள்ளையை தூக்கி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். பிள்ளை மாறு அழைத்து தாய் ஏகி அளவு கொண்டு வருகிறார். அந்த 91 குடும்பம் சொல்லுகிறது,
எங்க குல தெய்வம் தெரிந்ததுனால உங்க தெய்வம் இயேசு, ஆமென், உங்க தெய்வம் கைவிட்டது இயேசு ஏற்றுக்கொண்டபடினால உன் பிள்ளை சத்து போயிட்டு கேவலமா பேசுறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த புருஷன் தூர தேசத்துக்கு போகிறான், வேலை பெறுகிறார், அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறார்கள். இந்த பிள்ளை 6ஆம் வயதில் சிறுவன் மறித்து டெட்பாடியார் வீட்டில் கட்டில படுத்து வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் சுத்தரிக்கிறார்கள். ஞானசனத்துக்கு அபிஷேகம் கொண்டு வராது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், இயேசு ஏற்றுக்கொண்டு. அவ்வளவுதான். எல்லாரும் பரிகாசம். ஒரு 4 பெண்களுக்குள்ள ஒரே ஒரு சின்ன தம்பி செல்லமாய் பார்த்தவர், நம்பிக்கை வைத்தவர் மறித்து போய்விட்டார். திடீர்னு ஒரு பொண்ணு அவர் கிடைத்த உடனே அந்த தாய்க்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்த மிஷனரி 4 நாட்கள் மறித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். சம்பவம் சொன்னாங்க அல்லவா, அந்த சம்பவம் தாயார் கூட அப்படியே வீர் கொண்டு எழுப்பினது. அல்லேலூயா. அந்த சம்பவம் அவருக்குள்ள வந்த ஒரு விசுவாசத்தை கொண்டு அப்போ 4 நாளாய் மறித்து போன அந்த மனுஷனை உயிரோடு கொண்டு வரக்கூடுமானா 4 மணிக்குள் தண்ணிக்குள்ள போன பிள்ளைய உயிரோடு கொண்டு வர இயேசு தாய் அந்த பிள்ளை அப்படியே தூக்கி உள்ள அறையில கொண்டு கட்டில படுக்க வச்சு 4 பிள்ளைகளும் தாயாரும் கட்டில சுற்றி கையை பிடிச்சாங்க. ஆண்டவரே, இந்த கிராமத்தில் நாங்க மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு ஏற்று, அதனால எல்லாரும் கேவலம் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பி தரணும், உயிரோடு எழுப்பி தரணும். அவை சுவர் கைகளை பிடித்து ஏங்கி ஏங்கி அழுதார்கள். சுமார் 45 நிமிடங்கள் ஜெபித்தது பிடித்த ஒரு ஜெபித்து கொண்டு கண்டினி பிரேயர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். 4 மணிகள் தண்ணிக்குள் கடந்த ஒரு நாமை கடந்த சிறுவன் 45 நிமிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவன் கண்களை திறக்கிறான், கண்களை திறக்கிறான். கைகள் அசைகின்றது, கால்கள் அசைகின்றது. அவன் மறித்து போன அவன் பாடி அவன் கீழோடு எழுப்பினது. அவன் அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்ட அவன் ஞானஸ்நானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல. இந்த 5 பேரும் ஒன்றாக கூடி அவன் செபித்தபோது மறித்து போன பாடியை உயிரோடு எழுப்பக்கூடுமானால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று உங்களுக்குள்ள இருக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் பாவ பட்ட உணவோ ஒரு
சரி, ஆண்டவர் கொடுக்கிறார்.
கட்டுப்படுவதற்கு மகன் வேலை கர்த்தாவே, இரண்டாவது நாளிலே உம்முடைய கிருபை கரம் கர்த்தாவே எங்களை விசேஷ பெட்டியாய் மாற்றின கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதற்கு ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே விசுவாச மக்களை பெரியோரையும் உம்முடைய கிருபையால் காத்துவத கிருபைக்காக ஸ்தோத்திரம். அம்மா இருபத்தி விடுதலை ஆசீர்வாதமாய் இயேசுவின் குடும்பத்துக்காக உழைப்புக்காய் இயேசுவை நானே ஆராதனைக்காய் எடுத்து பயன்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அம்மா பகல்வெளிகளோடு இடைப்பட்ட தேவன் மாலைப்பொழுது மையாரி உழைப்பட கிருபைக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். அதுபோல நாங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட ரட்சிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் மைப்படுத்தாவே எனக்கு பிரகாசம் செய்யப்பட கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்ந்து வரப்படுத்துகிற தால் முத்திரை வைக்கிறோம். இயேசுவுடன் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவான பரிசுத்தாவின் சமாதானமும் அதற்கு சபையோடு மொழிபெறப்படும் சபை மக்களும் இன்று சதா காலம் இருப்பதாக. ஆமென்.